இந்த வீடியோல நம்ம present simple verb forms பத்தி தான் பார்க்க போறோம். So present simple verbs அப்படின்றது present simple உடைய ஒரு component தான். ஏற்கனவே நம்ம present simple be பார்த்துட்டோம். இப்போ present simple verbs பத்தி பார்க்க போறோம். be verb சொல்லும்போது be தான் அங்க verb வரும். இங்க present simple verbs அப்படின்னு சொல்லும்போது verb வரும், be வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மெயின் verb வரும், be verb என்பது வரவே வராது. Okay, let's start. Present simple tense verb form உடையது. அதாவது present simple verb அப்படின்னு சொன்னா verb வரும், be verb வராது. மறுபடியும் சொல்றேன், verb மட்டும்தான் வரும், be verb என்பது வராது. present simple பொறுத்த வரைக்கும் ஒன்று நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும்னா ஒன்று present simple be ஆவா இருக்கணும், அப்படி இல்லைனா present simple verb இருக்கணும். ரெண்டுமே சேர்ந்து வராதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த present simple verb எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், எங்கெங்க அப்ளை பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், habits and routines to talk about things that happen regularly. ஸோ நம்ம லைஃப்பில் ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம ப்ரெசன்ட் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஹேபிட்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், situations which are generally true or stay the same for a long time fact. ஸோ ரொம்ப நாளா இல்லை ரொம்ப லாங் டைமா இல்லை ஒரு விஷயம் ஒரு ஃபேக்டாக இருக்குது, அது ரொம்ப நாளாகவே ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்ல போனால் we can use present simple அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் or situations which are generally true for a longer time அப்படின்னு சொல்லலாம். Next, to talk about universal truth. Universal truth அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு which relates to nature. அதை மாற்றவே முடியாது, அது எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயம் பேசுறதுக்கு நம்ம present simple யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், schedule future. schedule future அப்படின்னு சொல்ல போனா இது வந்து நிறைய பேருக்கு புதுசா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த present simple. ஏன்னா ப்ரெசென்ட்னு சொல்லியாச்சு, ஃபியூச்சரில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத ஒரு கொஸ்டின் வரும் உங்களுக்கு. பட் டு நாட் வரி, அப்கமிங் ஸ்லைட்ஸில் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவேன் நான். ஸோ ஷெட்யூல் ஃபியூச்சர்லையும் நம்ம வந்து ப்ரெசென்ட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 4 இடத்துல முக்கியமாக யூஸ் பண்ணுவோம். ஒன் இஸ் அபவுட் டெய்லி routines and habits, and then situations which are generally true for a longer time, and to talk about universal truth, and finally about schedule future. இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ரூட்டீன்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் பற்றி தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இதை மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரலாக ஒரு விஷயம் ரெகுலராக நடக்குது அப்படின்னா we can use it in present simple அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதோட ரூல் ஒன்று, என்ன ரூல் அப்படின்னா verb forms பொறுத்த வரைக்கும் இங்கே இன்ஃபினிட்டிவ் வரும், அப்படி இல்லைன்னா present form of verb வரும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம present simple வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், அப்படின்னா present form of the verb யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபினிட்டிவ் வந்து பேஸ் ஃபார்ம் வரும், present என்பது அதனுடைய present form அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போதைக்கு இன்ஃபினிட்டிவ் இல்லை present verb forms தான் நம்ம present simple யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த present simple tense தான் வந்து இருக்கிற டென்சஸ்லேயே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான டென்ஸ். இந்த present simple டென்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த present simple be, present simple verb, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ், present simple எங்கே யூஸ் பண்ணணும், அது ஸ்ட்ரக்சர் என்ன என்பதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்ற டென்சஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகே, ஸோ அதோட ரூல்ஸ் அண்ட் யூசேஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ வி ஃபார்ம் த present simple லைக் திஸ். ஸோ எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணணும், எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணணும் present simple அப்படின்னு பார்த்தா, சிங்குலருக்கு வி யூஸ் த பேஸ் ஃபார்ம் ஐ நோ அப்படின்னு இருக்கு. ஸோ யூக்கும் நோ தான் வரும். ஸோ சிங்குலர், ஐ என்பது சிங்குலர், யூ என்பது சிங்குலர் குறிப்பிடுறதா இருந்தால் நம்ம வந்து அப்படியே நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால், உங்களுக்கு தேர்ட் பர்சன் சிங்குலர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். தேர்ட் பர்சன் சிங்குலர் என்பது வந்து எது ஃபர்ஸ்ட் பர்சன் அண்ட் செகண்ட் பர்சன் எதை பற்றி பேசுகிறாங்களோ இல்லை யாரை பற்றி பேசுகிறாங்களோ தட் இஸ் கால்ட் அஸ் அ தேர்ட் பர்சன். ஸோ இங்கே he is a third person, she is a third person, it is a third person. இங்கே பார்த்தீங்கன்னா வேர்பில் நான் எஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஏன் இந்த வேர்பில் எஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ரூல். தேர்ட் பர்சன் சிங்குலர் யூஸ் பண்ணும்போது present simple டென்ஸில் வந்து I have to add s with the verb. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ப்ளூரலில் வந்து எல்லாமே காமனாக தான் வரும். இட்ஸ் லைக் we know, you know, they know தான் வரும். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா I know தான் வரும், you know தான் வரும்.
யூ என்பது செகண்ட் பர்சன் பை த வே. ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தேர்ட் பர்சன் சிங்குலர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேர்ட் பர்சன் சிங்குலரில் மட்டும் ஆட் எஸ் வித் த வேர்ப் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே வேர்போட எஸ் ஆட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஐ நோ தி ஆன்சர். இது ஒரு சென்டென்ஸ். எனக்கு இந்த ஆன்சர் உடைய எனக்கு இந்த ஆன்சரை தெரியும். இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் தெரியும் என்பதுதான் இதோடைய லிட்டில் மீனிங்காக இருக்கும். எனக்கு இந்த ஆன்சர் தெரியும். இங்கே நான் எது டைம் எல்லாம் பற்றி சொல்லலை. ஐம் ஜஸ்ட் ஜென்ரலி சேயிங் தட் எனக்கு இந்த ஆன்சர் தெரியும் என்பது. ஸோ இங்கே ஐ யூஸ் அன் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதே வந்து நான் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ இல்லை ஷீ இல்லை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஷீ நோஸ் தி ஆன்சர் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே வேற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். ஷீ ஸ்டார்ட்ஸ் ஒர்க் அட் 9:30. அதாவது அவரோட வேலையை எத்தனை மணிக்கு தொடங்குவா அப்படின்னா 9:30க்கு தொடங்குவா. ஸோ இங்கே ஷீ என்பது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ ஐ ஹவ் ஆடட் ஸ்டார்ட் ப்ளஸ் எஸ் விச் இஸ் ஸ்டார்ட்ஸ். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு நான் வேர்போட சேர்ந்து எஸ் ஆட் பண்ணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷி ஸ்டார்ட்ஸ் ஒர்க் அட் 9:30. ஸோ ஷி ஸ்டார்ட்ஸ் ஒர்க் அட் 9:30. ஐ நோ தி ஆன்சர். இதே ஷீ நோஸ் தி ஆன்சர். இதே ஐ இருந்ததுன்னா ஐ ஸ்டார்ட் ஒர்க் அட் 9:30 அப்படின்னு வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஷீ ஹீக்கு பதிலாக இஃப் ஐம் யூஸிங் அ நேம், இப்போ ஹீக்கு பதிலாக இஃப் ஐம் யூஸிங் லைக் யாரோ ஒரு பேரை வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ராஜ் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். இல்லை இஃப் ஐம் யூஸிங் ஷீக்கு பதிலாக ஐம் யூஸிங் த வேர்ட் கால் திவ்யா அப்படின்னு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போது இங்கே ஷீக்கு பதிலாக தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த நேம்ஸ்க்கு பதிலாக தான் ஷீ யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ கூட நான் எஸ் ஆட் பண்ணுவேன் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆட் எஸ் வித் த வேர்ப் ஃபார் தேர்ட் பர்சன் சிங்குலர். எனி தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்குது அப்படின்னா லைக் ஃபார் ஹீ ஷீ இட்டுக்கு நம்ம எஸ் ஆட் பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் we add s with a verb after he she it. So I start, he starts. I live, she lives. Okay, so இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கணும். This shouldn't be a confusion for you. இதில் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், தேர்ட் பர்சன் சிங்குலரில் மட்டும் தான் நான் வேர்போட சேர்ந்து எஸ் ஆட் பண்ணுவேன்றது ஒரு ரூல். ஸோ இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த தேர்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அது தெரிஞ்சுக்கிட்டோம். அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இதில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்போது இந்த அப்கமிங் வீடியோஸில் வந்து இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஒரு கிளியரான எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு புரிய வரும்போது நீங்கள் நிச்சயமாக அதை கரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பட் as of now, make sure that you have understood this concept that தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு நான் வேர்பில் எஸ் ஆட் பண்ணுவேன். தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கு கிடையாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் ப்ளூரல் வந்து தேக்கு வந்து நான் வந்து வேர்பில் எஸ் ஆட் பண்ண மாட்டேன் என்பதை ஞாபகம் பண்ணிக்கோங்க. வேர்பில் எஸ் ஆட் பண்ண மாட்டேன். ஐ வில் நெவர் ஆட் வேர்ப் பிளஸ் எஸ். however தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லக்கூடிய ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும்தான் நான் ஆட் பண்ணுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க.